அன்றைய வார்த்தை வாசிக்கலாம். 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவனிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கண்களை மூடி ஆண்டு சொல்லி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதும் பரிசுத்த விதியோடு எங்கள் பரம தகப்பனை மகிமைப்படுத்தினாய் இந்த வார்த்தையை தியானிக்கிற வேண்டியில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தை எங்களுக்கு தந்த தெய்வம். இந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறேன். எப்படியாவது நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் சேரணும். உயர்ந்த அடைக்கலத்தை பூமியிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த நாளில் எங்களோடு பேசும் ஆண்டவரே, வார்த்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்லும் அடிமை பலப்படுத்தும். எங்கள் தேவன் தம்முடைய கிருபையின்படி எங்களை அந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் சேர்க்கும் நாள் வரைக்கும் கைவிடாதரும் கற்று காத்து நடத்தும். பரிசுத்தாவின் உதவி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் சொன்ன ஆண்டவர், இந்த நாட்டிலோட அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவர் நாமத்தை அறிய சர்வ வல்லவர் என்ற நாமத்தை குறித்தும் யெகோவா என்கிற நாமத்தை குறித்தும் 2 ஞாயிற்றுக்கிழமை தியானிப்புடைய கர்த்தர் உதவி செய்தார். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் கூட நமக்கு சங்கீதக்காரர் தாவீது ஒரு வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு பெயரை சொல்லித் தருகிறார். அந்த பெயர் தான் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அடிக்கடி நம்ம ஜெப நேரங்களெல்லாம் அவர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு நல்ல ஒரு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த பேரில் ஆண்டவரை இந்த நாளில் தியானிக்கப்படியே கர்த்தரை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்றாரு, தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்கிற தாவீது இப்போ ஜெபத்தை பற்றி அவருடைய சமூகத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அல்லது சொல்லிக் கொடுக்குறார். கொஞ்சம் கவனித்து பார்க்கிற பொழுது இந்த தாவீது தன்னுடைய வாழ்வில் துதியோடு கூட ஜெபத்தையும் ஏறெடுக்கிற என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த துதிக்கிற துதி என்பது ஜெபத்தில் ஒரு அம்சம், ஜெபத்தில் ஒரு அங்கம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு ஜெபத்தில் துதி, ஸ்தோத்திரம், விண்ணப்பம், மன்றாட்டு எல்லாம் அடங்கியிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்துடைய முற்பகுதி துதி, ஸ்தோத்திரம். ஜெபத்துடைய பிற்பகுதி விண்ணப்பம், மன்றாட்டு. இது 2 சேர்ந்து தான் ஜெபம். இதில் இடையில நம்ம ஆராதனை சேர்த்துக்கலாம். ஆண்டு சமூகத்தில் தேவ பிள்ளைகள் இந்த தேவனை அவருடைய நாமத்தை அறிகிற பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் என்பதை நம்ம இந்த நாளில் அறிந்து கொள்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள். இவர் பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். யாரெல்லாம் என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்களோ அத்தனை ஜெபத்துக்கும் அவர் பதில் தருவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த கேட்கிறவர் என்ற வார்த்தையை மட்டும் அந்த சொல்ல மட்டும் எடுத்துக்கிடுவோம். என்ன நீங்கள் பேசினாலும் அனைத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அவர் கணக்கு கேட்கும்போது நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தையில் கூட அதை பதிவு செஞ்சு வச்சு அதுக்கும் கூட அந்த கணக்குக்கு உங்களுக்கு ரிப்ளை பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நியாயத்திருப்பை கொண்டு போய் அவர் நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த பூமியில் என்னென்ன நம்ம பேசுகிறோமோ அதையெல்லாம் கேட்கப்படும். அப்படின்னா கண்டிப்பாக செபிக்கிற ஜெபமும் கேட்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வசனம் 94 சங்கீதம் 9 94 சங்கீதம் 9 வசனத்தில் காதை உண்டாக்கினவர் கேளாரோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு என்ன சொன்னால் செய்தியில் சொல்லி வச்சுருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ஜெபத்தை கேட்கிறவர் தான்.
ஆனால் யாருக்கு இந்த ஜெபத்தை கேட்பார், யாருக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பதில் உண்டு. இது மாறாத கருத்து. ஆனால் இந்த ஜெபத்தை கேட்கிறவர்ங்கிற நாமத்தை யார் அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் நிச்சயம் பலன் பதில் உண்டு. அதற்கடுத்து நாம் இந்த மாதத்தில் தியானிக்கிற தலைப்பாகிய உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஜெபத்தை கேட்பார், கண்டிப்பாக கர்த்தர் பதில் தருவார். ஆமென். சில நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் தராமல் இருக்கவும் செய்வார். சில நேரத்தில் பதில் இல்லாமல் போவது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கும். ஏன்னா எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்துட்டா அது நன்மையாக முடியவும் செய்யாது. நம்ம அறியாமையே சில காரியங்களை செய்கிறோம், ஜெபத்தில் ஏறெடுக்கிறோம். நம்மளை ஒருத்தவங்க திட்டாங்க, பகைச்சிட்டாங்கன்னா அதுக்கு கூட சில நேரத்தில் நினைச்சிடும், அவங்கள சபிச்சு ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபத்துக்குள்ள கர்த்தர் பதில் தர மாட்டார். அநேக காரியங்களுக்கு பேராசையோடு சில நேரத்தில் நினைச்சுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆசைன்ற ஒன்று இருக்குது, பேராசைன்னு ஒன்று இருக்குது, இச்சைன்னு ஒன்று இருக்குது, மாம்சிக இச்சைன்னு ஒன்று இருக்குது. அப்போது இப்படி அநேக காரியங்களை பகுத்து பார்க்கும்போது அநேக ஜெபங்களுக்கு பதில் தரமாட்டார். அப்போது ஜெபத்துக்கு பதில் தராததும் நமக்கு ஒரு பதில் தான். விளங்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறேன், அதற்கு பதில் கிடைக்கல, இந்த பதில் கிடைக்காததும் ஒரு பதில் தான். ஆமென். ஏன்னா பதில் கிடைச்சிருந்தா என்னுடைய தீய காரியங்களை நான் போயிருப்பேன், அப்போ நான் கர்த்தருக்கு விலகியிருப்பேன். அதனால பதில் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு பதில் தான். பதில் கிடைக்குதா, அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மட்டும் பேசுகிற காரியம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெபத்தை கேட்கிற நாமத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிற பொழுது அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, கறவல் ஆடுகளின் பின்னாக நடந்தவன். ஆடுகளுக்கு பின்னால் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். இவனை குறித்து வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 107:41 இந்த தாவீதை குறித்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த வசனம் சொல்லி பாருங்க. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறீர். அல்லேலூயா. அப்போ இந்த தொடக்கம் என்ன சொல்லுது? எளியவனையோ எங்கே எடுக்கிறாரா? சிறுமை நின்று. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இந்த சங்கீதக்காரர் தாவீது இந்த வேதத்தை அறிஞ்சிருந்தாரோ இல்லையோ, ஆனால் இயற்கையிலேயும் அவருடைய பண்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஏழ்மையை உணர்ந்து அவர் செயல்படுகிறவர். ஏன்னா 40 வருஷத்தில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 17 வசனத்தில், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாகவே இருக்கிறார். நான் சிறுமையானவன், எளிமையானவன். இந்த தாவீது வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு, அவன் ஜெபமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆமென். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 107:41 வசனத்தின்படி இந்த சிறுமையானவனை, இந்த எளிமையான தாவீதை கர்த்தர் உயரத்தில் தூக்கி வச்சார். ஆமென். நீங்கள் வசனத்தை வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர். இந்த வார்த்தையை கவனிச்சுக்க பாருங்க. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லி பாருங்க, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமம். நீங்கள் சொல்லுங்க, கொஞ்சம் பெரிய ஆட்களை சொல்லுங்க, முற்பிதாக்கள் பேரை சொல்லலாம்ல. ஆமாம், ஆபிரகாம், ஈசாக்கு, பெரியோருடைய நாமத்திற்கு. ஆமாம், ஆண்டுடைய சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் அந்த வேதத்தில் புதிய ஏற்பாடில் துவக்கமே எப்படி போட்டிருக்குது? புதிய ஏற்பாடு துவக்கம் நீங்கள் வாசித்துறீங்களே. அப்போது இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறதும் நமக்கு
ஆபிரகாமின் குமாரனாகிய இங்கே பாருங்க, இந்த நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, 2 சாமுவேல் 7:9 வாசித்தோம் பார்த்தீங்களா, பூமியில் இருக்கிற பெரியோரின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, புதிய ஏற்பாடு தொடங்குற எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் சோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு அடுத்து பெரியாள் பேரில் யார் பேர் தான் லிஸ்ட்டில் வருது? பின்னாடி வரிசையாக லிஸ்ட் வரும். ஆனால் கூட ஆபிரகாமுக்கு அடுத்த லிஸ்ட்டு தாவீது பேர் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர் இந்த தாவீதுக்கு பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தேவசமன் காத்திருக்க தேவச்சனம் அற்பமாய் சொற்பமாய் எண்ணப்படுகிற நம்மை கர்த்தர் பூமியில் இருக்கிற யார் பெரிய பெரிய ஆட்களோ அவங்களுடைய பேர்களுக்கு ஒத்த ஒரு பெரிய பேரை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்தன் பாண்டுகளை எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, நாம தேவ சமூகத்தில் சிறுமையும் எளிமையுமாக இருக்கிற நம்மை கர்த்தர் இந்த தாவீதை போல உயர்த்தணும் சொன்னா, ஜபத்தை கேட்கிற என்பதை நான் அறிந்து விசுவாசித்து நான் செயல்படுவேன். கர்த்தருக்கு சொல்றோம், ஜபத்தை கேட்கிறவன் சொல்லி தாவீது சொல்லிட்டார். இவர் ஜபத்தை கேட்கிறான்னா எபிரேயர் 11:6 படி தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை அவர்கள் நினைச்சணும். தேடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் நினைச்சணும் விசுவாசித்திருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் சேருகிறவன் உண்டு என்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமுதிர ஜபத்தை கேட்கிறவன்னா இது சொல்றது எளிது. ஆனால் உண்மையிலேயும் விசுவாசிக்கிறவங்களுக்கு கடினமாக தெரியும். ஆனால் விசுவாசிட்டோம் உங்கள் எல்லா ஜபத்துக்கும் பதில் வரும். இந்த விசுவாசிக்கிறது தான் ஜபத்தை கேட்கிற நாமத்தை அறிந்து கொள்ளுதல். அப்போ நான் கர்த்தருடைய நாமத்தை அவர் சொல்லிருக்காரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்க அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ இவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதுனா ஜபத்தை கேட்கிற என்பதை நான் தெரிஞ்சவன் அதை அறிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பாக என் ஜபத்துக்கு பதில் உண்டு என்று நான் விசுவாசிக்கணும். இதுதான் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுதல். இதைத்தான் தாவீது என்னச்சுன்னா அறிஞ்சு வச்சிருந்தார், கேட்டார், பெற்றுக்கொண்டார். இப்போ அதனுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நீ போன இவ்விடத்தில் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அடுத்தபடியாக வசனம் வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் உன் போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயவிதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்கிற காரியம் இது. இவன் ஆண்டவருக்கு வீட்டை கட்ட நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அனுப்பு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமுத்திர காத்திருக்கு தேவ பிள்ளையிலே, நான் ஒன்று கர்த்தருக்கு செய்ய நினைச்சா கர்த்தர் எனக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அப்படியே புதிய ஏற்பட்டு வந்தோம்னா கடந்த நாட்டில் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் போய் இப்போ 2000 வருஷமாக ஒரு ஸ்தலத்தை நமக்கு என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அந்த பூமியில் ரொம்ப நாள் கட்டுற வீடு, பெரிய பங்களா அருமையாக இருக்கும். ஏறத்தாழ 2000 வருஷம் கட்டுற பெரிய மகிமையான ஒரு பரலோகம், அது எப்போ ஏற்பட்டதாக இருக்கும்? உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். சரி, இது பரலோகத்தில் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாளில் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தாவீதை பெரிய உயர்ந்த அடைக்கலை கொண்டு வச்சார். நீங்கள் 8வது இடத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே 8ஆம் அதிகாரத்தில்
2 சாமுவேல் 8:6 கடைசியில் போட்டுக்குது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 8வது இடத்துல வாசிக்கிற பொழுது 1ஆம் வசனத்தில் பெலிஸ்தர் போட்டிருக்கும், 2ஆம் வசனத்தில் மோவாபியர் போட்டிருக்கும், 6ஆம் வசனத்தில் சீரியர்னு போட்டிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் ஏதோன்னு போட்டிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோனியர் போட்டிருக்கும். நல்லா கவனிச்சு கேளுங்க, இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம். இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் கர்த்தர் நினைச்சாரு ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் ராஜா இல்லை, இப்போ நான் சொன்ன பக்கத்து தேசங்கள் அனைத்தையும் இவர் நினைச்சுனா ஆளுகைக்கு உட்படுத்தினார். கர்த்தரை இதை செய்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, தாவீது போன இடத்தில் எல்லாம் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க பெலிஸ்தரை முறியடிச்சிட்டான், மோவாபியரை முறியடிச்சிட்டான், அடுத்து சீரியரை முறியடிச்சிட்டான். சீரிய என்பது அந்த காலத்தில் ஒரு பலமுள்ள ஒரு தேசம். இந்த சீரிய தேசத்தை நினைச்சிட்டான், முறியடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோம்னா தேசத்தை முறியடிச்சிட்டான். இதுக்கு அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரர் சமாதானமாக இருந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆணுன் மரித்து அவருடைய மகன் நாகாஸ் வந்த மாத்திரத்தில் அவன் என்ன செஞ்சானா, நாகாஸ் மகன் அவன் வந்த மாத்திரத்தில் தாவீதுக்கு எதிராக செயல்பட்டான். அந்த ஆணுனையும், அதாவது அம்மோன் தேசத்து ராஜாவையும் இந்த தாவீது முறியடித்தான். அப்போ சுற்றுப்புறத்தில் இருக்க அனைத்து ராஜ்யங்களையும் முறியடித்து கர்த்தரை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜ்யத்துக்கு ராஜா ஆனால் அவனை ராஜான்னு சொல்லுவோம். அநேக ராஜ்யங்களுக்கு ராஜா இருந்தால் அதான் ராஜ்யங்களின் ராஜா அல்லது ராஜாதி ராஜா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பழைய ஏற்பாட்டில் அர்தசிஷ்டா, அகாஸ்வேரு, தரியு, இப்படி இவங்களாம் நேபுகாத்நேச்சர் ராஜ்யங்களுக்கு ராஜாவாக இருந்த போல தாவீதும் அவனுடைய ராஜ்யத்துக்கு சுற்றி இந்த ராஜ்யங்களுக்கும் ராஜாவாக இருந்தான். இவ்வளவு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் இந்த தாவீது கொடுத்து வைத்திருந்தார். காரணம், இவன் சங்கீதம் பாடுவன் மட்டுமல்ல, அந்த செய்தியில் பாடின ஜெபத்தை கேட்கிற நாமத்தை அறிந்தவனாக இருந்தபடினால அவனுக்கு இந்த உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போது இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணோம்னா, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார் என்பதை அறிந்து நான் விசுவாசித்திருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர்னால நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறவராக இருக்கிறார். ஏதோ ஜெபிச்சுட்டேங்க, நான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெபிச்சு தான் பார்க்குறேன், இன்னும் கிடச்ச பாடில்லை, இப்படி சொன்னோம்னா நமக்குள்ள அவிசுவாசம் ஒட்டிருக்குன்னு அர்த்தம். அல்லது ஜெபிக்க இன்னும் நமக்கு முழுவதுமாக எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். நாம் ஜெபிச்சிட்டோம், நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவா, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தருக்கு தருவார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படி மத்திய 8ஆம் இடத்துல ஒரு 100க்கு அதிபதி அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவ சமூகத்தில் தன்னுடைய வேலைக்காரனுக்காக சுகத்துக்காக தேடி வந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி பதிலை பெற்றுக்கொண்டானோ, ஆண்டவரும் அவனை புகழ்ந்தாரோ, இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யூதருக்குள்ள இல்லாத இருந்த விசுவாசத்தை ஒரு ரோம 100க்கு அதிபதிட்ட இருந்துச்சு. இந்த விசுவாசம் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்துவலாக இருக்கிற நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே ஜெபத்தை கேட்கிறவர் கண்டிப்பாக பதில் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தொடர்ந்து பார்க்கிற பொழுது தேவ சமூகத்தில் இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 2 சாமுவேல் 5:3 எல்லாரும் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் வாசிங்க. விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் போட்டிருக்கு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்லா கண்டுபிடிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சங்கீதக்காரர் தாவீது 16ஆம் சங்கீதம் பாடும்போது எப்படி பாடுறாருன்னா, கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? இவன் துதிக்கிறவன், துதிக்கிற இடத்துல எப்போதும் கர்த்தர் என்ன செய்வார்னா வாசம் செய்வார். இவன் ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிறதுக்கு எப்பவுமே கர்த்தர் பதில் தர அவர் கூட இருப்பார். அப்போது இந்த தாவீதுனா கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அப்படின்னா எப்பவும் துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறனால இவன் கூடவே இருந்தார். அதனால வசனம் சொல்லுது 2 சாமுவேல் 5:10 வாஸ்தவம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகள் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லது இப்போ துதிக்கிறவங்க யாரோ, ஜெபிக்கிறவங்க யாரோ, இவங்களோட ஜெபத்தை கேட்கிற கூடவே இருப்பார், பதில் கொடுப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து தூக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இந்த ஒரு வசனத்தில் 2 உயர்வு பார்க்கிறோம். என்னென்ன உயர்வு? தாழ்மையில் கிடக்கிறவர்களையும் உயர்த்துகிறார், தூக்கிக்கிறவர்களும் உயர்த்துகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கடந்த நாட்டில் தியானிச்ச அருமையான பக்தன் யாபேஸ்னு அந்த வேதத்தில் இந்த யாபேஸை குறித்து 2 வசனம் தான் இருக்குது. அந்த 2 வசனத்தில் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய உயர்வு, அவருடைய ஜெபத்துக்கு பதில் எல்லாம் அந்த 2 வசனத்துக்குள்ள அடங்கியிருக்கும். இந்த 2 வசனம் ஒரு பயங்கரமான ஒரு நம்மளை ஊக்குவிக்கிற, நம்மளை உற்சாகப்படுத்த ஒரு 2 வசனங்கள். அங்கே ஒரு அவனுடைய வாழ்வில் கடந்த ஏழ்மை, தாழ்மை, துக்கம், அவனுடைய வாழ்வில் ஜெபித்த ஜெபம், அவன் உயர்ந்த உயர்வு எல்லாமே இந்த 2 வசனத்தில். 1 புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் முதல்ல ஆண்டவருடைய சொல்றது 10ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆசீர்வதித்து பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் ஜெபிச்சான். இவன் ஜெபத்தை கேட்கிற அறிஞ்சு ஜெபிச்சான். எப்படிங்க அறிஞ்சான்? நமக்கு ஒரு கவலை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஒரு துக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம நினச்சி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் ஒரு துக்கம் வந்துருச்சு, யாரும் நம்மளை தேடி வர மாட்டா, அவன்கிட்ட போய் சொல்லுவோம், அல்லது யார்கிட்ட போய் தேடி போய் இதை சொல்லுவோம். மனுஷர்கிட்ட பெரும்பாலும் ரகசியங்கள் இருதயத்தில் தங்கியே இருக்காது, அல்லது பாரங்கள் தங்கி இருக்காது. எங்கேயாவது பாரத்தை நிச்சயம் தூக்கி வைக்கணும், அப்படி தான் ஓடும். ஆனால் உண்மையிலேயும் இந்த யாபேஸ் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க அம்மா அவனை பெறும்போது என்ன மனசில் நினச்சான்னு தெரியல, அல்லது சுற்றுப்புற சூழ்நிலை நினச்சது இல்லை. இவனுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? யாபேஸ்னு வச்சுட்டாங்க. யாபேஸுடைய அர்த்தம் துக்கம்னு அர்த்தம். பேர் எப்படி வச்சுட்டாங்க? என்ன பேர் வச்சாங்க? துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போது துக்கம்னு பேர் வச்சு மாத்திரத்தில் இவன் வளர்றான். வளர்ற வரைக்கும் ஒன்று தெரியல, இவன் தன்னுடைய பேரை அறிஞ்சிக்கிறான். அப்போ அவனுக்கு துக்கமாக இருக்குது. என் பேர் வச்சது துக்கம்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் பிரசங்கில் ஒரு வசனம் உண்டு பாருங்கள். 8ஆம் அதிகாரம் பிரசங்கின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நகைப்பை பார்க்கலும் முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். நல்லா கவனிங்க. முக துக்கத்தினாலே இருதயம் என்ன தெரியுமா? சீர்படுமா. இவனுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கம் இவன் நஷ்டத்துக்கு நேரம் போய் விடாமல் வேத வசனத்தின்படி இவன் முக துக்கம் இவன் இருதயத்தை சீர்படுத்திருச்சு. ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கலுங்க. துக்கப்படுற நேரத்தில், வேதனைப்படுற நேரத்தில், வருத்தப்படுற நேரத்தில், நீங்கள் பாரத்தை சுமக்கிற நேரத்தில் நீங்கள் துக்கத்தை தேவன்ட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்க இருதயம் சீர்படும். ஆனால் இந்த துக்கத்தை மனுஷன் போய் சொன்னீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் வெட்கப்படுவீங்க. திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு துக்கம் வந்துருச்சு, உங்களுக்கு பாரம் வந்துருச்சு, உங்களுக்கு வேதனை வந்துருச்சிங்கன்னா அந்த வேதனையும் துக்கத்தையும் பாரத்தையும் மற்றவங்கள்ட்ட போய் பக்கத்தில் போய் சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுட்டு அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்லி உங்களை கேவலப்படுத்துவாங்க. உங்களுக்கு வெட்கம் வரும்.
ஆனால் இந்த துக்கத்தையும் இந்த பாரத்தையும் இந்த வருத்தத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்ன இயேசுட்டு சொன்னால் அவர் கேட்டு உங்கள் இருதயத்தை சீர்படுத்துவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:10 வாசிங்க. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுனிக்கிற உங்களை முதல்ல என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார். அதுக்கடுத்து என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார். அதுக்கடுத்து பலப்படுத்துவார். அதுக்கடுத்து நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த காரியம் பேதுருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த காரியம் அந்த காலத்திலேயும் யாபேசுடைய வாழ்க்கை நிறைவேறிச்சு. கவனிக்கிறீங்களா? யாபேஸ் கொஞ்சம் தான் அவனுடைய வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கொஞ்சத்துக்குள்ள அவன் ஜெபிச்ச ஜெபத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் அவனுக்கு அவங்க அம்மா தூக்கி கொஞ்சம் போது அவன் பேர் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் பேரை ஒருவேளை ஆசிரமத்தில் அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த காலத்தில் எப்படி தெரியாது, அல்லது வெளியில் பழகும்போது அல்லது 4 பேர்கிட்ட பேசும்போது யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவன் பேர் கூப்பிடுவது இவனுக்கு வெக்கமாக இருக்கும். இப்போது இவன் துக்கத்திலே பிறந்தவன், துக்கத்திலே வாழ்ந்தவன், துக்கத்திலே வளர்ந்துக்கிட்டு இருக்கவன் ஒரு நாள் இஸ்ரவேல் தேவனை நோக்கி என்ன செஞ்சுட்டான்? செபிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இருதயம் இப்போ தேவனுடைய சமூகத்தில் சீர்பட ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. சீர்பட்ட இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்தி அதை பலப்படுத்துகிறார். அதை நிலை நிறுத்துகிறார். இப்போ இந்த யாபேசுக்கு 9ஆம் வசனத்தில் முதல் போய் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த 9ஆம் வசனத்துடைய முதல் பகுதி எங்கே போட்டுக்கணும்? கடைசியில் போட்டு 10ஆம் வசனத்தில் கடைசியில் போட்டுக்கணும். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயும் இவனுடைய கணத்தை பற்றி போட்டுட்டு இவங்க அம்மா துக்கத்தோடு பெற்றதை பற்றி எழுதி அவங்க பேர் வச்சதை குறித்து எழுதிட்டு திரும்பமாக இவன் ஜெபம் பண்ணதை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். தேவசோன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் முதல்ல சடனாக நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். வாக்கு கொடுத்த மாத்திரத்தில் அந்த வாக்கு உடனே நிறைவேறுதான். இப்போ இஸ்ரவேலை நோக்கி நம்ம என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த ஜெபத்தை கேட்கிற நான் என்னைக்கு அறிய ஆரம்பிக்கிறனோ, ஜெபத்தை கேட்கிற நான் அறிய 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 நான் விசுவாசிக்க எனக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் பலிக்கிறது. ஆமென். இப்போது இவனை கர்த்தர் 9ஆம் வசனத்திய முதல் பகுதிப்படி உயர்ந்த அடைக்கலத்தை வச்சார். எப்படியா? யாபேஸ் தன் சகோதரி பார்க்கிலும். அப்போது அநேகர் உண்டு இவனுக்கு. இவன் கூட பிறந்தவங்க கிடையாது. அதாவது அந்த இனம் இஸ்ரவேல் தேசம் அநேகர் உண்டு. அந்த அநேகர் நடுவில் அநேகர் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் தான் துக்கத்தோடு இருக்கான். ஆனால் இவன் துக்கத்தை தேவன்கிட்ட தெரியப்படுத்தினால ஜெபத்தை கேட்கிற நினச்சிட்டானா அவங்கள பார்க்கிலும் இந்த யாபேசை காணரபலாக மாற்றிட்டான். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலம். தன் சௌரி பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் ஆண்டவரனை உருவாக்கினார். அப்போ இன்னைக்கு இருக்கிற வசனத்தை கேட்குற நாம ஆண்டு சமூகத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்தான். அவன் ஐஸ்வர்யவான். அவன் என்ன செஞ்சானா ஆண்டு பேசிக்கிட்டே இருந்தான். ஆண்டு பேசிக்கிட்டே இருந்தார். தன்னை பெரிய ஆளாக்குற காமிக்கிறதுக்காண்டி அவன் என்ன செஞ்சுட்டான்? ஆண்டு காமிச்சான். ஆண்டு சொல்லிட்டாரு, இந்தப்பா நீ பேசலாம் சரித்தான், நீ கற்பனை கை கொடுறதான் சரித்தான், நீ என்ன செய்யினா உன் சொத்தை விற்று திருப்பி கொடுக்க முடியாத ஏழைட்டு தரத்திட்ட கொடுத்தினார். இவன் இதை செய்ய முடியாதனால, ஏன்னா இருக்கிற கோடியை விற்று தெருவோரத்தில் கோடிகள் இருக்கிற ஏழைகள் கொடுத்தா திரும்பி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால இவன் என்ன செஞ்சிட்டானா, மார்க் 10:20 வாசிக்கிறோம், போகும்போது எப்படி போயிட்டானா? துக்கத்தோடு போனான். அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிறவர்கள் செபித்தால் இருதயம் சீர்படும். அல்லேலூயா. இந்த இருதயம் சீர்படுகிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவார்கள். அவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட்டு உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். இந்த காரியத்தை தான் யாபேசின் வாழ்க்கை பார்க்கிறோம்.
அப்போ தேவசமர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள இந்த ஜெபத்தை கேட்கிற நோக்கி நான் செபிக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி சமயத்தில் எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது 36ஆம் அதிகாரத்தில் ஒரு வேத பகுதி உண்டு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 36 எடுத்துக்கொள்ளுங்க. 37 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இந்த அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபிக்க வேண்டும் சொல்றார் ஆண்டவர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யலன்னு அர்த்தம்? விண்ணப்பம் பண்ணல, விண்ணப்பம் பண்ண வேண்டும். இவங்க விண்ணப்பம் பண்ணாதான் ஆண்டவர் 24 வசனத்தில், அதே அதிகாரம் 24 வசனத்தில் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன்றார். அல்லேலூயா. சுத்தமான ஜலம் தெளிப்பேன்கிறார். அதுக்கடுத்து அதே 25 வசனத்தில் நீங்கள் சுத்தமாவீர்கள் சொல்றார். அதுக்கடுத்து 26 வசனத்தில் நவமான இருதயத்தை கொடுப்பேன் சொல்றார். புதிதான ஆவியை கட்டளையிடுவேன்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து என் ஆவியை உங்க உள்ளத்தில் வைப்பேன்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 33 வசனத்தில் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படுன்றார். 34 வசனத்தில் பாழான ஸ்தலங்கள் பயிரிடப்படும் சொல்கிறார். 35 வசனத்தில் அரணிப்பானைகளும் குடியேறப்பட்டலுமாய் உங்கள் பட்டணங்கள் இருக்கும் சொல்கிறார். 36 வசனத்தில் கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இப்படி சொல்லிட்டு தான் அநேக காரியங்களை நம்ம தனித்தனியாக தியானிக்க முடியாது. அதனால சொல்லிட்டு தான் இப்போ என்ன செய்யணுமா, இதை அனுக்கிரகம் பண்ண. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த காரியங்கள் எல்லாம் நான் அனுக்கிரகம் பண்ணினா நீங்கள் என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறது கிடையாதுன்னா செபிக்கிறது கிடையாது. நல்லா கவனிச்சு கேளுங்க. செபிப்பது என்பது தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிடுவது. ஆமென். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் நேரத்தை நீங்கள் எப்பப்போ எதுக்கு செலவழிக்க சொல்லி ஒரு நாளைக்கு கால்குலேஷன் பண்ணுங்கள். அதில் தேவனுக்கு நீங்கள் செலவிட்ட நேரத்தை கால்குலேட் பண்ணுங்கள், கூட்டி பாருங்கள் எவ்வளோ நேரம் வருது. நீங்கள் தேவனுக்காக எதை தியாகம் பண்ணுறீங்க? தேவனுடைய சமூகத்துக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் தியாகம் பண்ணுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் புதிய ஏற்பாட்டில் துதி செய்யணும் சொல்லி கடந்து போயிடும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த துதிக்கு முன்னாடி பலி செலுத்தினாங்க. பலி என்பது ஒரு துதி தான். இந்த பலி செலுத்தும் போது அவங்க என்ன செய்யணும்? விளைக்கிறேன் கொடுத்து பணம் கொடுத்து ஆடு மாடு புறா அதெல்லாம் என்ன செய்யணும்? வாங்கணும். அதுக்கடுத்து அதை ஆசாரனை கொண்டு போய் என்ன செய்யணும்? அதை தலை துண்டிக்கணும், அதை ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும், அதை தோல் உரிக்கணும், அதை துண்டு துண்டை வெட்டி பலி செலுத்தணும். சில பலியை எரிக்கணும், சில பலியை புசிக்கணும். ஆமென். அப்போ இவ்வளவு பலி செலுத்தல பிரயாசங்களுக்கு, துதி செலுத்தல இவ்வளோ பிரயாசங்களுக்கு, இதுக்கெல்லாம் நேரமும் பொருளும் பணமும் விரயமாகிக்கிட்டே இருக்கும். தியாகம். பலின்றா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தையை பலின்னு சொல்லி எடுத்துக்கலாம் தமிழில், தியாகம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டு சேர்ந்து தான் சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. தியாகமும் செய்யணும், கர்த்தருடைய சில பலியும் செலுத்தணும். அப்போது நம்ம எதை நமக்கு கர்த்தர்கிட்ட தியாகம் பண்ணியிருக்கிறோம்? நல்லா கவனிச்சு பாருங்கள். நேரத்தை தியாகம் பண்ணிருக்கோமா? ஆண்டு சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட நேரம் ஆராதனை, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம தியாகம் பண்ணுறோம்? நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள் ஆண்டுக்காக வாரத்தில் ஒரு நாள், அதில் கொஞ்ச நேரம் நம்மளால் தியாகம் பண்ண முடியலை. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணால் நீங்கள் ஜெபத்தில் தரித்திருங்க. இவங்களுக்கு ஜெபம் பண்ணவே முடியலை, இவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முடியலை. ஆனால் ஆண்டு சொல்கிறார், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். இப்போ எதுக்காக சொல்கிறாருன்னா, அவருடைய எண்ணத்தில் விண்ணப்பம் பண்ண வேணும். மந்தையை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். நெகேமியா புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வந்து அலங்கத்தை கட்டியாச்சு,
ஆனால் எருசலேமில் குடியிருக்க ஜனங்கள் எவ்வளோ பேர்? கொஞ்சம் பேர் தான் குடியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க. நெகேமியா சொல்கிறாரு, யாரெல்லாம் எருசலேம் பட்டணத்துக்குள்ள வந்து மனப்பூர்வமாக வந்து வீடை கட்டி குடியிருக்காங்களோ அவங்களை ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? வாழ்த்தினார்களாம். அல்லேலூயா. இன்றைக்கி மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அல்லது சென்னை அல்லது பாம்பே இப்படிப்பட்ட இடத்துல நமக்கு போய் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம். அது சொந்தமான வீடு வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே பெரிய பெரிய வேலை பார்க்குறவங்களும் போய் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. 50வது மாடி 30வது மாடியில் தான் என்ன செய்வாங்க, பெரிய இங்கே இருக்கிற பெரிய வேலை பார்க்குறாங்க. போய் பாம்பேயில் 30வது மாடியில் 40வது மாடியில் தான் இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் எருசலேமில் அந்த காலத்தில் நெகேமியா காலத்தில் குடியேற்றி வைக்கும்போது யாரெல்லாம் மனப்பூர்வம் போய் அங்கே குடியேறினாங்களோ அவங்கள நல்லா இருப்பீங்கப்பா, பரவாயில்ல எருசலேமில் குடியிருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்துனாங்களாம். அங்கே ஃப்ரீயாக குடியேறிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணி குடியிருக்கிற ஆள் கிடையாது. எல்லாம் என்ன செஞ்சாங்க? கொல்லப்பட்டாங்க, சிதறப்பட்டாங்க, எல்லாம் சிறைக்கைதியாக போகப்பட்டாங்க அல்லது பட்டயத்துக்கு இரையாக்கப்பட்டார்கள். இப்படி பலவிதமாக சிதறி போய் கொல்லப்பட்டு போய் எல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க அதுலேயும் கூட கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா அங்கங்கே கிராமத்தில் போய் குடியேறினாங்க. பாக்கி கொஞ்சம் பேர் மட்டும் எருசலேமில் குடியேறினாங்க. இப்போது இப்படி இருக்கிற நிலைமை தான் கர்த்தர் சொல்கிறாரு, மந்தை பெருகிறது போல மனிதரை இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நமக்கு ஜெப நேரம் எவ்வளோ நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஜெபத்தை கேட்கிறவருங்கிறத தியானிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்தை கேட்கிறவருக்கு நாம் செலவழிக்க நேரம் எவ்வளவு? ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் குறிப்பிட்ட நேரத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தை கொடுக்குறோமா? நிச்சயமாக நம்ம குறித்த நேரத்தை கொடுத்து பார்ப்போம். கர்த்தர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தை வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்கிறோம். நம்ம ஓடுற ஓட்டத்தில் பைபிள் வாசிக்கிற பாருங்கள், கடகடன்னு ஒரு வசனம் வாசிட்டு போவோம். அல்லது நம்ம வீட்டில் தூங்குற காலண்டரில் இருக்கிற இந்த காலண்டரில் முழு வசனம் போடவே மாட்டாங்க. ஏன்னா இடம் இருக்காது, ஒரு நாளைக்குரிய கட்டத்துக்குள்ள இடம் இருக்குது. அதனால் அந்த ஒரு வசனத்தில் கால் பகுதி அல்லது முற்பகுதி அல்லது நடுப்பகுதி ஏதோ ஒரு பகுதி போட்டிருப்பாங்க. அதை மட்டும் வாசித்துட்டு இன்றைக்கி நம்ம வேதம் வாசித்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறோம். நம்மளே சுய திருப்திப்படுத்திக்கிறோம். இல்லை, அது கிடையவே கிடையாது. வேதத்தை நீங்கள் என்ன ஒழுங்குகிறோமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கணும். நிச்சயமாக தேவசந்திர வேதத்தையும் இந்த ஜபத்தையும் மியூச்சுவலாக ரெண்டு கண்ணாக நினச்சிட்டீங்க தேவசந்திரம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் இந்த ஜபத்தை கேட்கிற வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம தேவசந்தில் இன்னும் சாலமோனை குறித்து பார்க்கலாம்னு நமக்கு சமயம் இல்லை. ஆனால் கூட ஒரு சில வார்த்தையில் சாலமோனை குறித்து விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாலமோன் என்று சொல்லப்படுகிறனால இந்த ராஜா நாத்தான் போய் தாவீது ராஜாட்ட இந்த பத்சேபாவை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாலமோனுக்கும் இந்த பத்சேபாவுக்கும் இருந்த நிலைமைகள் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை 2 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 1:12 வாசிக்கிற பொழுது அவங்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒரு பிராண சேதத்துக்கு நேராக அவங்க நிலைமை இருக்குது. 1 ராஜாக்கள் 1:12 மட்டும் வாசிங்களேன். இது நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாவிட்ட சொன்ன காரியம். இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க? அதோனியா ஒருத்தன், அதாவது தாவீது ராஜா மகன் ஒருத்தன், அவனா ராஜாவாகி அவனை என்ன செஞ்சான்? தேசத்தை ஆள்றதுக்கு முற்பட்டுட்டு வர்றான். அவன் ராஜா வாயிட்டான்னா இப்போ பத்சேபாவுடைய நிலைமையும் சாலமோனுடைய நிலைமையும் என்ன ஆயிருமா? இந்த நாத்தான் சொல்கிறான், பிராணன் போயிடும், பிராணத்துக்கு உயிருக்கு சேதம் வந்துடும். அப்போது உயிரை காப்பாற்றினா உனக்கு ஒரு ஐடியா சொல்லி நாத்தான் சொல்லி கொடுக்குறான். இந்த சாலமோன் தாங்க அடுத்த ராஜா. ஆனால் இந்த நிமிஷத்தில் அவன் எப்படி பண்ணவனாக இருக்கிறான்? உயிர் போகிற சூழ்நிலை இருக்கான். நிச்சயமாக அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசாவின் பிள்ளைகள் அல்லது யோசபாத்தின் பிள்ளைகள் இவங்களாம் செஞ்ச காரியங்களை பார்த்துருக்கீங்களா? மகன் ராஜாவாயிருவான். ராஜாவனுமே கூட பிறந்தவங்க என்ன செஞ்சிருவான்? கொன்று ஓட்டுவான். அப்போது சாலமோனுக்கு அந்த நிலைமை வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் சாலமோன் தான் ராஜாவாகி அந்த அதோனியாவை கொண்டு போட்டான்.
அது வேறு கதை. ஏன்னா அவங்க அப்பாவுடைய மறுமனையாட்டிய கல்யாணம் முடிக்க சொல்லி வந்ததுனால தான் அதோடைய நினைச்சிருவான் சாலமான் கொன்று போடுவான். நல்லா கவனிச்சு கேளுங்க தேவசூர காத்து தேவப்பிள்ளைகளே, இந்த சாலமுடைய நிலைமையில் நல்லா யோசித்து பாருங்க. ரொம்ப பிராண சேதத்துக்கு அதாவது உயிர் போகிற நிலைமையில் இருக்கிற அவனை கர்த்தர் தேவசமுதில் உயர்த்தினார். காரணம் இவன் ராஜாவான பிற்பாடு கூட இவன் கர்த்தரிடத்தில் அன்பு ஊர்ந்தவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் அதாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்யறனா கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்பதை 3 வாசித்து பாருங்களேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் தேவனுடைய சமூகத்தில் பலி செலுத்துகிற மாத்திரத்தில் இந்த பலியில் பிரியப்பட்ட கர்த்தர் என்கிட்ட கேள்றார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் சாலமோன்ட்டி சொல்கிறாரு, நீ உனக்கு என்ன விரும்புறியோ அதை என்கிட்ட கேள்கிறார். இப்போ சாலமோன் கேட்டான், ஒரு காரியம் கேட்டான். ஏராளமான கூட்டம் ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் கிடையாது, அதில் ஞானத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். ஆனால் கர்த்தர் என்னத்தை கொடுத்தாராம்? கேளாத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாத்தையும் கர்த்தர் சாலமோனுக்கு கூட்டி கொடுத்தார். ஒரு நாளில் இந்த சாலமோனை குறித்து வேதம் சொல்வது 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கணும். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 29, 30 வசனம் வாசிங்களேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். வசனம் வாசிங்களே எப்படி பாருங்க. மிகுதியான ஞானம் புத்தி கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரன் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை கத்த சாலமோன் தர காரணம் அவன் ஆண்டவட்ட அன்பு கூர்ந்து ஆண்டவட்ட ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஏன்னா இந்த சாலமோன் அவ்வளவு தன்னுடைய பிராணத்துக்கு மோசத்துக்கு நேரமாக இருந்தான். அவன் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் சேவாஸ்திரி வந்து இவருடைய ஞானத்தை இவருடைய அரண்மனையை இவருடைய சகல காரியத்தையும் கேள்விப்பட்டு இங்கே வர்றா. அவள் கேள்விப்பட்டது பூரா ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு ராஜா இருப்பானா, இப்படியெல்லாம் ஒரு ராஜா அரண்மனை கட்டுவானா, இப்படி ஒரு ராஜா ஆலயத்தை கட்டுவானா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டா. கேள்விப்பட்டு தேசத்துக்கு வந்து பார்க்குறா. வந்து பார்த்த பிற்பாடு தான் அவளுக்கு விவரிந்தது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் வந்து அதை காணும் மட்டும் இந்த சேவா தேச ஸ்திரீ சொல்கிற ராஜஸ்திரீ சொல்கிறா சாலமோன்ட்ட, அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தையை நான் நம்பவில்லை. இவங்க சொன்னது பூரா அவன் என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் ஒருத்தர் இருப்பானா? இருக்காது. நம்ம போய் பார்த்துட்டு நேரடியாக பார்த்துட்டு தான் நம்ம நம்பணும், அல்ல நேரடியாக பார்த்துட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றா. வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறா, வார்த்தையிலே நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதாங்க உயர்ந்த அடைக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சாலமோன் விழுந்து போனால் பின்னாடி போனால் பின்மாட்டத்தில் போனால் அதை விட்டுருங்க, அதை நம்ம எடுக்கவே கூடாது. தேவசபையில் இந்த சாலமோனை கர்த்தர் இப்படி உயர்ந்த இடத்துல வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். காரணம், இந்த எளிமையானவன், இந்த சிறுமையானவன், சாவுக்கு ஏதுவானவன், இவன் ஜெபிக்க தொடங்கிட்டான். ஒரு யாபேஸ் ஜெபித்த பொழுது கனம் பெற்றுள்ள சாலமத்தில் கர்த்தர் உயர்த்தினார். ஒரு சாலமோன் ஜெபிக்க தொடங்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற அவனை தேசத்திலே பெரிய உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சு தேசங்களின் ஜனங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஞானத்தை கற்றுக்கொள்கிறாங்களாம். எகிப்தின் ஞானத்தை பார்க்கலாம்
கிழக்கத்திய புத்திரன் ஞானத்தை பார்க்கலாம் சாலமோனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து ஒரு ராஜாத்தி, ஒரு ராஜாவுடைய மனைவி வந்து நினைச்சா விசாரிக்க வர்றா. அவன் நினச்சி வந்தது நம்மகிட்ட யாரோ போய் தான் சொல்லிருப்பாங்க நினச்சி வரா. ஆனால் அவன் சொல்கிற வந்துட்டு இங்கே இருக்கிற பாகு கூட என்கிட்ட சொல்ல யாரும், நான் இங்கே வந்து பார்த்த பிற்பாடு இது பார்த்ததுக்கு அடுத்து நான் நினச்சதை காட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ்வளவு தூரம் கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சுருந்தா. தேவஸ்தர் காத்து தேவப்பிள்ளைகள் கண்ணில் பண்ணி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை அறிந்தால் உயர்ந்து அடைக்கலாம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவன்ற நாமத்தை அறிந்த நாங்கள் செபிக்காமல் இருக்கவே கூடாது. செபிக்கிற நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, செபிக்கிற நாங்கள் சுற்றுப்புற சூழ்நிலை யாபேசுக்கு போல சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தாலும் அந்த துக்கத்தின் நடுவிலும் இருதயம் சீர்பட்டு தேவ சமூகத்தில் அவன் ஸ்திரமடைந்தானே, அவன் பலப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டானே. நாங்களும் ஆண்டவரை தேவ சமூகத்தில் ஜெபத்தை கேட்கிறவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்து இஸ்ரவேல் தேவனை நோக்கி செபித்து பதிலை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, யாபேசை போல, சாலமோனை போல, தாவீதை போல அந்த உயர்ந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் ஆண்டவரை. இந்த பூமியிலே நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்தை பெறுவது மட்டுமல்லாமல் நித்தியத்திலும் எங்களுக்கு ஒரு உன்னதமான அடைக்கல தாபரத்தை எங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வர்றீங்க. அந்த தாபரத்தில் நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாக காணப்பட்டு குடியேற எங்களை நடத்தி செல்லும். இந்த உயர்ந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்தும். சகல துதிகனமை பார்த்து நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளையும் வார்த்தையை சொன்ன அடிமையும் தியானத்தை எங்களை ஒவ்வொருவரும் பொருட்படுத்திக் ஜெபத்தை கேட்கிற என்பதை தியானித்த நாங்கள் எப்போதும் செபிக்கிறலாக விசுவாசத்தோடு காத்திருக்கலாக காணப்பட உதவி வந்த ஒவ்வொரு பிள்ளையும் சந்தோஷமானத்தை நிரப்பி அனுப்பும். கர்த்தர் பெரிய காட்சி கிறிஸ்துவுக்குள் குறைகளாக நிறைவாகட்டும். உயர்ந்த அடைக்கலத்துக்கு நான் நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் வழிநடத்தும் இன்றைக்கு சதாகாலம் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக, ஆமென்.